பிரைஸ் த லார்ட். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். இந்த வசனம் யோபு 9 அதிகாரம் 15 இருக்கு. யோபு ஒரு நீதிமானாய் இருந்தாருங்க. நீதிமானாய் இருந்து அவர் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சம்பூர்ணமாய் வாழ்ந்தார். அப்போ வாழும் காலத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போனார். பிள்ளைகளை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், தன்னுடைய சரீரத்திலையும் நோய்வாய்ப்பட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையில் தேவனை பற்றி சொல்றாரு, நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே நான் வழக்காடாமல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனிடத்தில் வழக்காட மாட்டாராம். நான் நீதிமானாக தானே இருக்கேன், ஏன் என் சொத்து சுகத்தெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வழக்காடாமல் என்ன பண்ணுவாராம் பார்த்தீங்கன்னா, என் நியாயாதிபதி இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். அப்போ தேவனிடத்தில் கேட்பாராம், எனக்கு இரக்கம் செய்யுங்க, என்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் இழந்ததெல்லாம் கொடுங்க, நான் நீதிமானாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுவாரே தவிர தேவனிடத்தில் வழக்காட மாட்டாராம். நாமும் பாருங்க, எத்தனையோ காரியங்களை தேவன் அதை செஞ்சிட்டாரு, இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு புலம்புறோம். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, தேவன் தவறா என்னை நடத்துகிறாரு, நான் நீதிமானாக தானே இருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறேன், நான் பிள்ளைகளுக்கெல்லாம் நேர்மையாக இருக்கேன், நீதியாக இருக்கேன், ஒருத்தன்ட்டே லஞ்சம் வாங்காமல் இருக்கேன், நம்ம புலம்புறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம இரக்கத்தோடு கெஞ்சி பார்த்துருக்கோமா? அவங்க சொல்கிறாங்க, நம்ம தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கணும், அப்பா நான் இது மாதிரி இழந்துட்டேன், எனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க என்று கேட்கும்போது தேவனிடத்துலேருந்து நாம் இரக்கம் பெறுவோம். ரெண்டத்தனையாக மட்டும் இல்லைங்க, நூறத்தனையாக நாம் பெறுவோம். நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோமா? அப்பேற்பட்ட யோபுவே இரக்கத்திற்காக கெஞ்சும் போது நீதிமானாய் இருந்த யோபு தனக்கு இரக்கம் வேணும்னு தேவனிடத்தில் கெஞ்சும் போது நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம். வாயினால் பாவம், பேசுகிறதுனால பாவம், கண்களின் இச்சையினால் பாவம், சிந்தனைகளில் பாவம் செய்கிறோம், நடை உடைகளில் பாவம் செய்கிறோம். அனுதினமும் நம்ம மற்றவங்கள ஏசுகிறோம், பேசுகிறோம், திட்டுறோம், இருதயத்தில் அவங்கள சபிக்கிறோம். எவ்வளோ பாவியாக நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? ஆனால் நாம் எப்படி இருக்கோம் பாருங்கள். தேவனிடத்தில் நம்ம கெஞ்சி கேட்குறோமா? தேவனிடத்தில் வழக்காட தான் நிற்கிறோம். இப்படி செஞ்சோமே, இவ்வளோ மன்றாடுறேனே, இவ்வளோ ஜெபிக்கிறேனே, அப்படி தான் கேட்குறோமே தவிர தேவனிடத்தில் அப்பா எனக்கு செய்யுங்க என்று வாஞ்சியாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வசனம் சொல்கிறது. எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துங்க, எனக்கு எல்லாவற்றையும் கொடுங்க, சம்பூர்ணமாய் கொடுங்க என்று தேவனிடத்தில் கேட்போமா? தேவனிடத்தில் கேட்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா? நாம் சம்பூர்ணமாய் பெற்று சமாதானத்தோடு நம்ம வாழ்வோமா? அதுக்காக நாம் தினமும் ஜெபம் செய்வோமா?